உருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னாங்க, பங்குனி மாத ராசி பலன் கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2025 சனிக்கிழமை அன்று இந்த பங்குனி மாதமானது ஆரம்பமாகிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நினைப்பதிலும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவத்திற்கேற்ப தந்தையாரை தெய்வமாக நினைப்பதிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இணை கன்னிராசி அன்பர்கள்தான். அப்படி ஒரு அன்பும் பாசமும் தாய் தந்தையின் மீது கொண்டுள்ள கன்னிராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மீன ராசியில் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். எனவே உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, தந்தை, குரு, உங்களுடைய மேலதிகாரி சொல்லுகின்ற அறிவுரைகள் யாவும் உங்களுடைய நன்மைக்குத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மேற்றலாகி வருகின்றார். இதனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டக சனி ஆளுமை நடைபெற உள்ளது. மேற்கொண்டு 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அஷ்டம சனி ஆளுமையும் வருகிறது. எனவே கன்னிராசி அன்பர்களே, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காதீர்கள். அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை என்றால், அப்படித்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர், பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் எதிர்மறையாக பேசுவது போலவும் நடப்பது போலவும் தோன்றும். அவர்களிடம் அன்பு கலந்த கண்டிப்போடு நடந்து கொள்ளுங்கள். இதில் அன்பு 90 விழுக்காடும் கண்டிப்பு 10 விழுக்காடும் இருந்தால் மட்டும் அதுவே போதும். கன்னிராசி அன்பர்கள் எப்போதும் சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுப்பவர்கள். அவசரமாக முடிவெடுத்தாலும், ஆராய்ந்து முடிவெடுத்தாலும் மிகச்சரியான முடிவையே எடுப்பார்கள் கன்னிராசி அன்பர்கள். அளவுக்கு அதிகமான அறிவு கூர்மை உடையவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். நாம் உண்ணும் உணவில் உப்பு அளவுக்கு அதிகமாகிவிட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான கூர்மையான அறிவு இருக்கும். ஏனென்றால் புதன் பகவான் கன்னிராசியில்தான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெறுகின்றார். எனவே கன்னிராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று வக்ரமடைந்து இருப்பதாலும், எதிர்வரும் காலங்களில் கண்டகசனி, அஷ்டமசனி 5 ஆண்டுகளுக்கு நடக்க இருப்பதாலும், கன்னிராசி அன்பர்களே எப்போதும் உங்கள் தாயாரை நினைத்து மனதில் நிலைநிறுத்துங்கள். அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிதொழ மறுப்பவன் மனிதனும் இல்லை என்ற பாடலுக்கேற்ப எப்போதும் உங்கள் தாயாரை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகின்ற துன்பமெல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும். இப்போது நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் அது உங்கள் தாயாரின் ஆசியின்படிதான் இப்போது நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் கன்னிராசி அன்பர்கள் இன்னும் அருமையான உன்னத சுப பலன்களை தரக்கூடிய, அனுகூலங்களை தரக்கூடிய மாதமாகவே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர். நன்றி, வணக்கங்க.